அத்தியாயம் 34. சுஜாவின் அறைக்குள் ஒரு ஆணின் குரல் மிகவும் தெளிவாக கேட்டது சித்துவுக்கு. அதனால் படபடவென்று அவள் அறைக்கதவை தட்டினான். உள்ளே இருந்த சுஜாவுக்கு அந்த சத்தம் கேட்டு ஒரு நொடி குப் என்று வேர்த்து விட்டது. போச்சு, யாரோ கதவை தட்டுறாங்க. எல்லாமே உங்களாலதான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பதட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். ஒண்ணும் பண்ண வேணாம். கதவ திறந்து, இதோ இவரத்தான் நான் லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணா இவரத்தான் பண்ணுவேன்னு தைரியமா சொல்லு பேபி. பல்லை காட்டியபடி சொன்ன ருத்ரன் கன்னத்தில் 4 போடும் வெறி வந்தது அவளுக்கு. எல்லா நேரமும் உங்களுக்கு விளையாட்டு தானா? ஐம் சீரியஸ் பேபி என்றவன் முகத்தில் துளியும் பயமில்லை. ம், அவ்ளோ தைரியம் இருந்தா நீங்க வந்து பொண்ணு கேளுங்க பாப்போம். ஒரு கடுப்பில் சொல்லிவிட்டாள். ஆனால் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி என்று கதவை நோக்கி சென்றான். அவ்வளவுதான். ஒரு நொடி மரண பயம் வந்து சென்றது அவள் முகத்தில். லூசா நீங்க? உங்களுக்கு கும்பிட்டு கேக்குறேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. முடியாது. ப்ளீஸ். நோ வே. என்ன பண்ணா போவீங்க? ஒரு கிஸ் குடு, போறேன். சுஜா அவனை முறைத்தாள். இப்படி இக்கட்டான நிலையில ஒரு பொண்ணுகிட்ட உம்மா கேக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எவன் ஒருத்தன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, அப்பவே வெக்கம், மானம், சூடு, சொரணை இப்படி எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடணும் பேபி. சுஜாவுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் அவசரமாக ருத்ரனை முத்தமிட நெருங்கினாள். ஆனால் ருத்ரன் பின்னோக்கி நகர்ந்தான். நீ எனக்கு கொடுக்க போற ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி கம்பல் பண்ணி வாங்க விரும்பல. அத நீயே எனக்கு இஷ்டப்பட்டு கொடுக்கணும். அப்ப அத வாங்கிக்கிறேன். நீ டோர் ஓபன் பண்ணு என அங்கிருந்த ஒரு கபோர்டுள்ளே போய் ஒளிந்து கொண்டான் ருத்ரன். பெருமூச்சு விட்ட சுஜா தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கதவை திறந்தாள். சுஜா, ஆர் யூ ஓகே? உன் ரூமுக்குள்ள ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டது. உள்ள யாராவது வந்தாங்களா? சித்து அந்த அறையை வெளியே இருந்து நோட்டமிட்டபடி கேட்டான். சுஜாதாவுக்கு உள்ளே திக் திக் என்று இருந்தாலும் வெளியே நார்மலாக இருக்க முயற்சி செய்தாள். அப்படியெல்லாம் இல்ல அண்ணா. கேன் ஐ செக் திஸ் ரூம்? எஸ் அண்ணா என்று படபடக்கும் இதயத்துடன் விலகி நின்றாள். சித்து உள்ளே வந்து அந்த அறையை நோட்டமிட்டான். கட்டிலுக்கு கீழ் பார்த்தவன் ஒவ்வொரு கபோர்டையும் திறந்து பார்த்தான். திக் திக் என்று அடித்துக் கொண்டது அவளுக்கு. கடைசி கபோர்டில் தான் ருத்ரன் ஒழிந்திருந்தான். ஒருவேளை அவனை சித்து கண்டுபிடித்து விடுவானோ என்று அவள் இதயம் அடித்துக் கொண்டது. ஆனால் அவளுக்கே புரியாத ஒன்று, ஏன் அவள் ருத்ரனை மாட்டி விடாமல் பாதுகாக்க வேண்டும்? எதற்காக அவனை மறைத்து வைக்க வேண்டும் என்பதுதான். சித்து அந்த கடைசி கபோர்டையும் திறந்து பார்த்தான். ஆனால் அங்கே ருத்ரன் இல்லை. அதைக் கண்டு சுஜாவின் கண்கள் அதிர்ச்சியுடன் விரிந்தது. சித்து அந்த பக்கம் திறந்திருந்த ஜன்னலை பார்த்தான். ஏசி ஆன்ல இருக்கும்போது ஏன் சுஜா ஜன்னலை திறந்து வச்சிருக்க? கொஞ்சம் சந்தேகமுடன் கேட்டான். அது வந்து, அண்ணா, எனக்கு ஜன்னல் காத்துல தூங்கி தான் பழக்கம். அதுதான் திறந்து வச்சேன். என்னமோ சத்தம் கேட்டுச்சு. அதான் உள்ள வந்தேன். நீ தூங்கு. ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு. சுஜா நாலா பக்கமும் தலையாட்டியவள் அவன் அங்கிருந்து சென்றதும் அவசரமாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் தேடினாள். ஆனால் ருத்ரன் அங்கு இல்லை. அப்பொழுது அவள் போன் ரிங் ஆனது. எடுத்து பார்த்தவள் அதில் ருத்ரன் என்னை கண்டு அவசரமாக அட்டன் செய்தாள். எங்க இருக்கீங்க? அந்த பக்கம் ருத்ரன் சிரித்தான். சிரிக்காதீங்க, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டி. மாட்டிப்பேன்னு பயந்துட்டியா? அவன் பேச்சில் அத்தனை கேலி இருந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. வீம்பாக பதில் சொன்னாள். நம்பிட்டேன். இந்த பக்கம் அவன் சிரிப்பது தெளிவாக கேட்டது அவளுக்கு. இங்க பாரு, இந்த முறை நான் ஓடி வந்திருக்கலாம். ஆனா அடுத்த முறை இப்படி நடக்காது. நீ சொன்ன மாதிரியும் உன் நொண்ணகிட்ட வந்து பொண்ணு கேட்க தான் போறேன். முடிஞ்சா தூக்கிட்டு கூட போவேன். அத்தனை பேரு முன்னாடி உன் சம்மதத்தோட தான் முத்தம் கொடுத்தேன்னு சொன்னேன். அந்த நிமிஷம் முடிவு பண்ணிட்டேன்டி. நீ தான் என் பொண்டாட்டின்னு. அதனால நண்டு சென்று எவன் உன் பின்னாடி சுத்தினாலும் அவனுங்க கிட்ட சொல்லு. நான் ருத்ரன் லவ்வர்னு. புரியுதா? என்று அந்த பக்கம் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல, இங்கே சுஜா முகத்தில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு உணர்வு வந்து போனது. சரிடி செல்லக்குட்டி, லேட் நைட் ஆயிடுச்சு, நீ தூங்கு. நான் நாளைக்கு மீட் பண்றேன். மாமா கனவுல வந்தா அப்பயாவது உம்மா கொடுத்து அனுப்புடி. பாவம், ஏங்கி போயிருக்கேன். நிஜத்துல தான் கொடுக்க மாட்டேங்கிற. கனவுலயாவது கரிசனம் காட்டு என்று போனை அணைத்து விட்டான் அந்த சேட்டை பிடித்தவன். அந்த போனை இறுக்கி பிடித்திருந்தவளின் இதழ் மெல்ல விரிந்தது அவனை நினைத்து.
ருத்ரனை நினைத்தபடி கட்டிலில் விழுந்தவளுக்கு ஏனோ உறக்கம் வந்து தானாக சூடிக்கொண்டது. இங்கே காதல் ஜோடிகளின் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் விருமாண்டி அந்த ரோலக்ஸ் வாட்சை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் முன்னே அத்தனை பேரும் பயந்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். வெண்ணிலாவின் தந்தை சொக்கலிங்கம் மட்டுமல்ல, அந்த சொந்த பந்தம் அத்தனை பேரும் பதில் பேச முடியாமல் அமர்ந்திருந்தார்கள். ஒருத்தன் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கான். அதுவும் இந்த வீட்டு பொண்ணோட வந்துட்டு போயிருக்கான். ஆனா இங்க இருக்க எவனாலயும் அவன் மயிர கூட எடுக்க முடியல. அப்படித்தானே? விருமாண்டியின் ஒவ்வொரு பேச்சிலும் டன் கணக்கில் கோபம் கொட்டி கிடந்தது. யோ மாமா, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. முறை வந்தபோது வேணும்னா உன் மவளுக்கு தெரியாம இது நடந்திருக்கலாம். ஆனா இந்த முறையும் உன் மவ சம்மதம் இல்லாம எப்படி அவன் இங்க கூட்டிட்டு வந்திருப்பான்? எனக்கு என்னமோ அவன் தூக்கிட்டு போன மாதிரி தெரியல. அவளே அவனை கூட்டிட்டு ஓடுன மாதிரி தான் தெரியுது என்று கேவலமாக பேசினான் விருமாண்டி. மாப்ள, பாத்து பேசுங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவளும் இல்ல, நான் அவளை அந்த மாதிரியும் வளர்க்கல. என் பொண்ணு தங்கம். அதே கோபத்துடன் சொன்னார் லிங்கம். தங்கமா? தங்கமா பித்தளையான்னு நாங்க சொல்லணும். இல்ல உனக்கும் உன் பொண்ணுக்கும் என்ன பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதா? அத்தனை பேரு முன்னாடி உன் மவள எனக்கு கட்டி குடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு, இன்னைக்கு என்னன்னா உன் மவள இன்னொருத்த சர்க்கஸ் காட்டுற மாதிரி இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு சுத்துறான். என்ன நடக்குது இங்க? இந்த பக்கம் நீ எனக்கு கட்டி தரேன்னு சொல்லுவ, அந்த பக்கம் உன் மவ எவனையோ இழுத்துட்டு ஓடுவாளா? இதுதான் உன் வளர்ப்பா? மாப்ள, போதும். நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. அவனும் என் மகளும் இங்க வந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் கொஞ்சம் பாயிண்டாக கேள்வி கேட்டார். ஓஹோ! ஆதாரமா? காட்டிட்டா போச்சு என்று அவன் கையில் இருந்த ரோலெக்ஸ் வாட்சை காட்டினான். இது அவனோடதுதான். இந்த வீட்ல கிடந்துச்சு. இந்த வாட்ச நம்ம பயலுக நினைச்சா கூட வாங்க முடியாது. கோடியில போகும். அப்புறம் இந்தா இன்னொரு ஆதாரம் என்று அவன் போனில் ஒரு போட்டோவை காட்டினான். அதில் வெண்ணிலாவும் சித்துவும் ஜீப்பில் செல்லும் பொழுது இருந்த போட்டோ இருந்தது. ஆனால் அதில் வெண்ணிலா முகம் மட்டுமே கொஞ்சம் தெளிவாக தெரிந்தது. சித்துவின் முகம் தெரியவில்லை. இந்த ஆதாரம் போதுமா? அவன் பணக்காரன் போல. அதுதான் உன் மவ அவன் கிட்ட மயங்கி அவன் கூட ஓடி போயிட்டா போல. சரியான ஓடுகாலிய பெத்து வச்சிருக்க என்று வெறி பிடித்தவனை போல் கத்தினான். இந்த போட்டோல என் பொண்ணு மயங்கி இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்போ அவ சம்மதம் இல்லாம கூட அவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. யாரு என்ன சொன்னாலும் நான் என் பொண்ண நம்புறேன். அவ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் என் பொண்ணு என்னோட பொண்ணா என்கிட்ட வருவா. நான் சொன்ன மாதிரி அவள உன் பக்கத்துல மணமேடையில உட்கார வைப்பேன். இது இந்த சொக்கலிங்கம் கொடுக்கிற வாக்கு என்றார் அத்தனை பேரின் முன்பு. இதை கேட்டு விருமாண்டி இதழ் நக்கலாக விரிந்தது. அவனுக்கும் தெரியும் நிலா மயக்கத்தில் தான் இருந்தாள் என்று. ஆனால் அந்த காஃபி அவள் போட்டதுதான். அதுதான் அவனை சந்தேகப்பட வைத்தது. அவள் போகும் பொழுது மட்டும் மயக்கத்தில் இருந்திருக்கிறாள். ஆனால் வரும்பொழுதும் காஃபி போடும் பொழுதும் அவள் மயக்கத்தில் இல்லை. விருமாண்டி அவன் ஆட்களை அழைத்தான். பெருசு ஏதாவது பண்ணுதான்னு பாருங்க. இல்லைன்னா பெருச போட்டு தள்ளிருங்க. அப்ப சாவுக்கு எப்படியும் அவ வந்துதானே ஆவணும். அப்போ அவளை நான் பாத்துக்கிறேன். அவ எனக்கு வேணும். அதுக்காக எத்தனை உசுர வேணாலும் இந்த விருமாண்டி எடுப்பான் என்று வில்லத்தனமாக சொன்னான் விருமாண்டி. அத்தியாயம் 35. அடுத்த நாளும் வெண்ணிலா அவசரமாக ஓடி வந்தாள். எப்படியாவது சுஜாதாவிடம் பேசிவிடலாம் என்று. ஆனால் அதற்குள் சுஜா காலேஜ் கிளம்பிவிட்டாள். இன்று கோவில் போக வேண்டும் என்று அடம் பிடித்து சித்துவிடம் பெர்மிஷன் வாங்கிவிட்டாள் நிலா. சித்துவால் வர முடியாது என்பதனால் அவன் ஆட்களை அனுப்பி வைத்தான். வெண்ணிலா அந்த முருகன் கோவிலில் கண்மூடி அமர்ந்திருந்தாள். அப்பொழுது யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள், அவள் முன்னே மங்கள கடாட்சமாய் இருந்த ரங்கநாயகியைக் கண்டு அவள் கால்கள் தானாக எழுந்து நின்றது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அவர் தயக்கமாக சொன்னார். சொல்லுங்க. இருவரும் அந்த கோவில் குளத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்தார்கள். சித்து என் பையன்தான். அவளிடம் அமைதி. என் வயித்துல 10 மாசம் சுமந்தவன பெத்தெடுத்தனா 10 நிமிஷத்துல அவனை விட்டுட்டு போயிட்டேன். வேதனையுடன் சொன்னார். அவன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் பிள்ளையவா? அவர் முகத்தில் ஒரு விரக்தி. என் உசுரே என் புள்ளதான். என் புள்ளைய எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? அவன் பொறக்கறதுக்கு முன்னாடியே
அவனுக்கு என்ன செய்யணும்? அவன எப்படி வளர்க்கணும்? அவனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கும்னு அணு அணுவா யோசிச்சு வச்சவன் நான். அப்புறம் எதுக்காக சித்துவ விட்டுட்டு போனீங்க? அவர் கண்கள் கலங்கியபடி சொன்னார். சித்துவோட அப்பா, அவர் ஊருக்கு பெரிய பிசினஸ்மேன். ஆனா வீட்ல அவர் ஒரு சைக்கோ. நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர விரும்பினேன். ஆனா என் அப்பா பணத்துக்காக சித்து அப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. முதல்ல அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனா எப்போ என் காதல் பத்தி தெரிஞ்சதோ, அப்பவே எல்லாம் மாறி போயிடுச்சு. டெய்லியும் குடிச்சிட்டு அடிப்பாரு. என் வயித்துல சித்து இருக்காருன்னு தெரிஞ்ச போதும் ரொம்ப அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம சித்து அவருக்கு பொறக்கலன்னு அசிங்கமா பேசுவாரு. என் வீட்ல யாராலயும் எதுவும் பண்ண முடியல அவரை எதிர்த்து. எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் சித்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா சித்து பொறந்த அன்னைக்கு சித்து என் காதலன் மாதிரி இருக்கான்னு சொல்லி என்னையும் சித்துவையும் கொல்ல பார்த்தாரு அவரு. நான் அவர்கிட்ட இருந்து சித்துவ காப்பாத்த எவ்வளவோ போராடினேன். ஆனா அவரு சித்துவ தூக்கிட்டு என்ன வண்டி முன்னாடி தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு சித்துவ வாங்க போராடினேன். ஆனா நீதிக்கு முன்னாடி அவரோட பணம் தான் ஜெயிச்சது. நான் யாரு கூடயோ பிசிக்கல் அஃபேர் வச்சு குழந்தைய கொல்ல பாக்குறேன்னு சொல்லி சித்துவ வாங்கிட்டாரு. என்னால அவரை எதிர்க்க முடியல. அதே சமயம் சித்துவையும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு அவரு. என் மாமா பையனுக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு என்ன. அவரும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி இழந்தவரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். ஊருக்கு மட்டும்தான் நாங்க கணவன் மனைவி. ஆனா எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்ல. நான் இப்ப வாழ்றது நான் பெத்த புள்ளைக்காகவும் நான் வளர்த்த புள்ளைக்காகவும் தான். சித்து அப்பா இருக்க வரைக்கும் அவன்கிட்ட என்னால நெருங்க முடியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவன் என்கிட்ட பேச கூட விரும்பல. என் முகத்த பார்த்தா கூட திருப்பிட்டு போயிடுவான். என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாம இத்தனை வருஷம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று கதறி அழுதவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என சுத்தமாக புரியவில்லை நிலாவுக்கு. ஆன்ட்டி, ப்ளீஸ் அழுகாதீங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தான். ஆனா என்னை விட அதிகமான வலி என் புள்ளைக்கு தான். அந்த மனுஷன் என் மேல இருக்க கோவத்துல அவனை டார்ச்சர் பண்ணுவாரு. பாவம் என் புள்ள எம்புட்டு துடிச்சு போயிருப்பான். என் புள்ள என்னை எவ்வளவு தேடி இருப்பான். எனக்கு சித்துவ பத்தி தெரியும். அவன் பாட்டிக்கு அப்புறம் அவன் யாரு வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு நான் பார்த்ததில்ல. யாரு மேலயும் அக்கறை காட்டி நான் பார்த்ததில்ல. ஆனா அவன் உன்கிட்ட பாசமா இருந்தான். உன்கிட்ட அக்கறை காட்டுனான். அப்பவே புரிஞ்சுது அவன் உன்னை எங்க வச்சிருக்கான்னு. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? ஆர்வமுடன் கேட்டார் அவர். வெண்ணிலா என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள். அவள் நினைத்திருந்தால் இந்த நொடி கூட உண்மையை சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. ஏனோ அவள் மௌனம் காத்தாள். அவள் மௌனமே அவருக்கு சம்மதமாகி போனது. மெல்ல அவள் கைகளை பிடித்தார் அவர். மகாலட்சுமி மாதிரி இருக்கமா? என் புள்ள செலக்ஷன் சும்மா போகுமா என்ன? சித்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். அவன் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்ல. இனிமேலாவது அவன் சந்தோஷமா இருக்கணும் என்று அவன் எந்த அளவுக்கு அவன் தந்தையிடம் கஷ்டம் அனுபவித்து இருக்கிறான் என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் சொன்னார் அவர். அதை கேட்டு வெண்ணிலா கண்கள் இரண்டும் கலங்கி போனது. அவன் பட்டது போதும். இனி அவன் சந்தோஷமா இருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. நீ அவனை விட்டுட்டு போக மாட்டதானே? பெற்ற அன்னையாய் அவளிடம் அத்தனை எதிர்பார்ப்புடன் கேட்டார் அவர். வெண்ணிலா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். முடியாது என்று சொல்ல வாய் வந்தாலும் அவளால் அது முடியவில்லை. அவர் எதிர்பார்ப்பும் அந்த ஏக்கமும் அவளை யோசிக்க வைத்தது. ஏம்மா அமைதியா இருக்க? போக மாட்டதானே? மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக கேட்டார். வெண்ணிலா தலை ஆடியது. ஆமா என்பதை போல்.
ஆனாலும் அவள் முகத்தில் இருந்த கலக்கம் அவருக்கு சந்தேகத்தை கொடுத்தது. அதனால் அந்த அம்மன் சன்னிதானத்தில் வைத்து சத்தியம் கேட்டார் அவளிடம். "சத்தியமா போக மாட்டல்ல?" என்று அவள் முன் வலது கரம் நீட்டினார். சத்தியம் என்றதும் பெண்ணவள் விழிகள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அவளால் எப்படி சத்தியம் செய்ய முடியும்? முடியாது என்று சொல்ல நினைத்தாலும் அவர் முகத்தை பார்த்து அவளால் அது முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் பட்டென்று அவருக்கு மூச்சு திணறல் வந்துவிட்டது. என்ன செய்வதென தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடியவள் அவர் கேட்ட எதையோ எடுத்து வந்து கொடுத்தாள். அவர் கொஞ்சம் நார்மல் ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அவளை பதற வைத்து விட்டார் அவர். அது மட்டுமில்லாமல் அவர் என்ன நினைத்தாரோ பட்டென்று நிலாகரத்தை எடுத்து அவர் தலையில் வைத்தார். உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன இருந்தாலும் சரி. ஆனா என் புள்ளைய மட்டும் விட்டுட்டு போயிராதம்மா. அவன்தான் என் உசுரு. என் புள்ள இன்னொரு முறை துடிச்சா நான் செத்து போயிருவேன். இப்ப சொல்லு, விட்டுட்டு போக மாட்டல்ல? என்று கண்ணீர் விட்டது மட்டுமில்லாமல் அவள் கையை எடுத்து அவர் தலையில் வைத்து அல்லவா சத்தியம் கேட்கிறார். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இன்னும் வீக்காகி விடுவாரோ என்பதனால் அவள் வேறு வழியில்லாமல் தலையாட்டி வைத்தாள். ஆனால் அது பின்னாடி எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதை அப்பொழுது அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சுஜாதா கல்லூரி நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு நேரெதிரே வந்து அமர்ந்தான் சந்தோஷ். அவனை பார்த்தாலே அவளுக்கு பிடிப்பதில்லை. அதனால் முகத்தை திருப்பிக் கொண்டவள் வேறு பக்கம் போய் அமர்ந்தாள். ஆனால் அப்பொழுதும் அவன் விடாமல் பின்தொடர்ந்து வந்து மீண்டும் அவளுக்கு எதிரே அமர்ந்தான். மறுபடியும் அவள் எழுந்து கொள்ள முயற்சி செய்தாள். ஆனால் இந்த முறை அவளை நகர விடாமல் அவள் கையை பிடித்தான் அவன். இன்னும் எவ்ளோ இடத்துக்கு நீ போனாலும் நான் ஃபாலோ பண்ணி வருவேன் சுஜா. உன்னால எங்கேயும் ஓட முடியாது. நீ இப்ப எங்க இருக்க? உன் வீடு பூட்டி இருக்கு. அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கொஞ்சம் கோபமாக அவன் முகத்தில் அடித்தாற் போல் சொன்னாள். என்கிட்ட சொல்லாம புதுசா வந்திருக்கானே ஒருத்தன், அவன்கிட்ட சொல்லுவியா? அவன் பேச்சில் ஒரு நக்கல் தெரிந்தது. நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு விசாரிக்கிறது தான் உன் வேலையா? உன் மூஞ்சில முழிக்க குளிக்காம தானே விலகி விலகி போறேன். அப்புறம் மறுபடியும் எதுக்கு தேடி வந்து தொந்தரவு பண்ற? என்னை விட்டு தூரமா இரு என்று விலகிக் கொள்ள பார்த்தவளின் கரம் அவனால் இறுக்கி பிடிக்கப்பட்டது. எங்கடி போற? நான் இன்னும் பேசி முடிக்கல. உட்காரு என்று கொஞ்சம் கோபமாக சொன்னவன் அவள் கைகளுக்கு வலிக்கும்படி அழுத்தம் கொடுத்தான். அந்த போலீஸ்காரன் கூட பேசுறியா? மிரட்டுதலாக கேட்டான். அவளிடம் பதில் இல்லை. இங்க பாரு சுஜா, நான் உன் மேல எவ்ளோ வெறியா இருக்கேன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சும் எவன் கூடயாவது பேசுனன்னு வையி, அறுத்து போட்டுருவேன். அவன மட்டும் இல்ல, உன்னையும் தான். எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க விட மாட்டேன். அவன் பெரிய போலீஸ் பருப்பா இருக்கலாம். ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ படிக்கிற பொண்ணு, அதனால புரியும்னு நினைக்கிறேன் என்று மிரட்டிவிட்டு சென்றான். சந்தோஷ் பேசியது அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு மாதிரி அதை பற்றி யோசித்துக் கொண்டே வந்தவள் என்ன நினைத்தாலோ உடனே ருத்ரன் எனக்கு அழைத்து காலேஜ் வர சொன்னாள். ருத்ரனும் மறு வார்த்தை பேசாமல் உடனே வந்து சேர்ந்தான் அவள் காலேஜ் முன்பு. அங்கேதான் சந்தோஷும் நின்றான். அதுவும் ருத்ரனை முறைத்து பார்த்தபடி. என்னடி வர சொல்லிருக்க? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு மழை வரப்போகுது. எவனாவது ஏதாவது பிரச்சனை பண்ணானா? என்று ருத்ரன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் சற்றும் யோசிக்காத வண்ணம் பச்சக் என்று அவன் சட்டையை பிடித்து இழுத்து கன்னத்தில் முத்தம் வைத்து விட்டாள் சுஜா. அத்தியாயம் 36. முக்கியமான கேஸ் விஷயமாக வெளியே வந்திருந்தான் ருத்ரன். திடீரென்று போன் கால் வரவும் கொஞ்சம் எரிச்சலுடன் போனை பார்த்தவனின் விழிகள் இரண்டும் ஸ்கிரீனில் தெரிந்த பெயரை பார்த்ததும் புன்னகையுடன் விருந்தது. அவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த அசதியெல்லாம் எந்த திசையில் பறந்து சென்றது என புரியவில்லை. சற்றும் யோசிக்காமல் போனை அட்டன் பண்ணி காதில் வைத்தான். சொல்லுடி, என்ன கால் பண்ணிருக்க? அதிசயமா இருக்கு. இதழில் சிறு புன்னகையுடன் கேட்டான். உண்மையில் அவள் போன் செய்வது அவனுக்கு அதிர்ச்சிதானே. காலேஜ் வர முடியுமா? அவ்வளவுதான் அவள் பேசியது. அடுத்த நொடி எதையும் யோசிக்காத அந்த சின்சியர் போலீஸ்காரன் அனைத்தையும் விட்டு கிளம்பி விட்டான் தன்னவளை பார்க்க. ருத்ரனை கண்டதும் முதலில் அவசரப்பட்டு கால் செய்து விட்டோமோ என்று எண்ணாமல் இல்லை அவள். ஆனாலும் அடுத்த நொடி சந்தோஷி பார்த்ததும் அவன் பேசிய அனைத்தும் அவள் நினைவுக்கு வந்தது. எதுவும் அறியாத அப்பாவி பெண்ணாக அந்த கல்லூரியில் வலம் வந்த சுஜாவுக்கு
படிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவளின் வாழ்க்கையை காதல் என்று சுற்றி அவள் முகத்தில் ஆசிட் அடித்தவன் இப்பொழுது வரை அவளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான். இனியும் அவன் விடப் போவதில்லை. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, அவள் வேறு ஒருத்தனுடன் நெருங்கி பழக வேண்டும். அதுவும் தைரியமான ஒருத்தனாக இருக்க வேண்டும். அதற்கு சரியான ஒருத்தன் ருத்ரன் மட்டுமே என்று முடிவு செய்தவள் கொஞ்சம் சுயநலமாக யோசித்தாள். ருத்ரனை கண்டதும் சந்தோஷ் முகம் மாறியது. பாத்தியா சந்தோஷ், என்ன ஆனாலும் இந்த போலீஸ்காரன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. மறுபடியும் மறுபடியும் வரான். அது மட்டும் இல்லாம உன் ஆளு கூட நின்னு பேசிட்டு இருக்கான் பாரு என்று சக நண்பர்கள் அவனை ஏற்றி விட்டார்கள். அவன் தான் அத்தனை பேரு முன்னாடி அவளுக்கு கிஸ் அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவளும் அவனுக்கு ஏத்த மாதிரி கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம்? என்று உடனிருந்த சிலர் சொன்னதை கேட்டு இன்னும் இன்னும் தான் ருத்ரன் மீதான கோவமும் வெறியும் அதிகமானது சந்தோஷுக்கு. சுஜா கையை பிசைந்தபடி சற்று பதட்டமாக ருத்ரன் முன்பு நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு ருத்ரன் பேசிய எதுவும் கேட்கவில்லை. அவள் தனிப்பட்ட யோசனையில் இருந்தாள். அவள் செய்யப் போவது சரியா தவறா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் கொஞ்சம் சுயநலமாக இருப்பதில் தவறில்லை என்று ஒரு முடிவுடன் ருத்ரன் சட்டையை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து விட்டாள். இதுவே அவனுக்கு அவள் கொடுக்கும் முதல் முத்தம். அதை பெண்ணவள் உணர்ந்தாலோ இல்லையோ, ஆனால் ருத்ரன் முழு மனதுடன் உணர்ந்தான். அது திடீர் முத்தமாக இருந்தாலும் அவள் இதழ் மின்னல் வெட்டு போல் சில நொடி அவன் கன்னத்தை தொட்டு சென்றாலும் அது உலகின் ஆழமான கடலான மரியானாவை விட ஆழமாக அவன் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்பதே நிதர்சனமான உண்மை. அவள் முத்தமிட்ட அதிர்ச்சியிலிருந்து வெளிவராத ருத்ரனுக்கு இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது சுஜாதா சொன்னது. நீங்க கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்றேன். நீங்க எனக்கு ஓகே தான். நானும் உங்களை லவ் பண்றேன் என அத்தனை பேரின் முன்பு வைத்து சற்று சத்தமாகவே சொன்னாள் சுஜா. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது சுஜா மட்டுமல்ல, வெறியுடன் அவர்களை முறைத்துக் கொண்டிருந்த சந்தோஷம்தான். ஆர் யூ கிடிங் மீ? என்னால நம்பவே முடியல. சே திஸ் அகைன். சற்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ருத்ரன். நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. मैं तुमसे प्यार करती हूँ என்று ஒரு மொழியில் மட்டுமல்ல பல மொழியில் அவள் காதலை சொல்ல மூச்சடைத்து போனான் ருத்ரன். என்ன பேசுவது, எப்படி ரியாக்ட் செய்வது என்று அவனுக்கு சுத்தமாக தெரியவில்லை. ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, கூடுதல் அதிர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறாள் அவள். ஒரு நிமிஷம் இருடி, இது கனவா நிஜமான்னு வேற தெரியல என்று அங்கும் இங்கும் 2 நொடி சுற்றியவன் அவன் கைகளில் கிள்ளி பார்த்தான். அது வலித்தது. ஆ, வலிக்குது. அப்ப நிஜமாவே இது உண்மைதானா? என்ன லவ் பண்றியாடி? அவன் கண்களில் ஆர்வம் மின்ன கேட்டான். அவள் ஆமா என்று தலையாட்டியதுதான் தாமதம். அது காலேஜ் என்றும் பாராமல் அங்கு அத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நினைக்காமல் அவளை தூக்கி சுற்ற துவங்கி விட்டான் ருத்ரன். ஐயோ! என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. அட கடவுளே! எல்லாரும் பாக்குறாங்க, விடுங்க என்று கத்தத் துவங்கி விட்டாள் சுஜா. பாத்தா பாத்துட்டு போகட்டும். எனக்கு எவன பத்தியும் கவலை இல்ல. நீ ஓகே சொல்றதுக்கு முன்னாடியே அத்தன பேரு முன்னாடி வச்சு கிஸ் அடிச்சவன்டி நானு. இப்ப நீயே ஓகே சொல்லிட்ட. அப்ப எனக்கு எந்த தக்காளி பத்தியும் கவலை இல்ல. என்று அத்தனை பேரின் காது ஜவ்வு கிழியும் அளவுக்கு காட்டு கத்து கத்தி அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த சந்தோஷ் என்ற பெயருக்கு சொந்தக்காரனுக்கு மட்டும் முகத்தில் துளியும் சந்தோஷமில்லை. விட்டால் இந்த இடத்திலே அவனை கொன்று கூறு போடும் அளவுக்கு வெறி வந்தது. போச்சு, இன்னைக்கு வந்தவன் உன் ஆளை உஷார் பண்ணிட்டான். உன்னை தவிர எவனும் அவளை பார்க்க கூடாது, அவளை உஷார் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் முகத்துல ஆசிட் அடிச்ச நீ. ஆனா இன்னைக்கு உன் முன்னாடியே ஒருத்தன் அவளை உஷார் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ண போற நீ என்று இன்னும் இன்னும் அவனை உசுப்பேத்தி விட்டார்கள் அவன் நண்பர்கள். சுஜா நக்கலாக இதழ் வளைத்து சிரித்தபடி சந்தோஷை திரும்பி பார்த்தவள் கண்களாலே பேசினாள். நான் வேறொருத்தனை பார்த்தா கூட எங்களை அறுத்து போட்டுருவியா? இப்ப கை வைடா பாப்போம். உன்னால என்ன முடியுதோ பண்ணுடா என்பதை போல்தான் இருந்தது அவள் கஞ்சாடை பேச்சு. அது சந்தோஷுக்கும் தெளிவாக புரிந்தது. இப்பவே உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முகம் எங்கும் சந்தோஷம் பொங்க சொன்னான் ருத்ரன்.
இப்ப வேணா இன்னொரு நாள் போகலாம் என்று மறுத்துவிட்டாள் அவள். சரி, அப்படின்னா வேற எங்கேயாவது? அவனுக்குள் அவ்வளவு ஆர்வம். இப்பொழுது ஒன் சைடு அல்லவே, டபுள் சைடு ஆகிவிட்டதே. அந்த சந்தோஷம்தான். வேணாம், இன்னொரு நாள் போலாம். ருத்ரன் முகம் வாடிவிட்டது. ஏன்? கார் வந்துரும், இப்ப நான் போணும். மறுப்பாக தலையசைத்தபடி சொன்னாள். சரி என்று சொன்னவனுக்கு அவளை பிரிந்து செல்லவே மனமில்லை. இந்த நொடியே அவள் கழுத்தில் ஒரு தாலியை கட்டி அவளை தன்னவளாக்க தோன்றியது அவனுக்கு. சரி, அப்ப நாளைக்கு போகலாமா? அவள் சரி என்று தலையாட்டினாள். ருத்ரன் அவளை தோளோடு சேர்த்து அணைத்தான். ஏ, இங்க இருக்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து சுஜி ஏன் ஆளு. அவளை யாரும் பார்த்தா கூட பொலி போட்டுருவேன் என்று ஓரக்கண்ணால் சந்தோஷை பார்த்தபடி சொன்னான். இதைத்தான் அவள் எதிர்பார்த்தாள். ருத்ரன் முன்னே செல்ல அவன் பின்னே சந்தோஷை பார்த்து நக்கல் புன்னகை சிரித்தபடி சென்றாள் சுஜா. அவனுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த கோவத்தில் அந்த மொத்த காலேஜையும் எரித்துவிடும் வெறி வந்தது. ஆனால் இப்பொழுது அவன் கோபம் கொள்ளாமல் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் என்று அவன் நண்பர்கள்தான் அவனை அப்படியே காரில் அள்ளி போட்டு தூக்கி கொண்டு சென்றார்கள். ஆனாலும் கூட வெறி பிடித்தவனைப் போல கத்திக் கொண்டிருந்தான் சந்தோஷ். சந்தோஷ் முகத்தில் இருந்த கோவத்தையும் தோற்றுப்போன வலியையும் கண்டு சுஜா மனதில் ஒரு ஆறுதல். அவள் ஒன்றும் பழிவாங்கும் வெறி கொண்டவள் இல்லை. ஆனாலும் அவள் மனதில் ஏதாவது ஒரு விதத்தில் அவனை காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதற்குதான் ருத்ரன் மீது காதல் ஏற்பட்டு விட்டது என்று அவனை நம்ப வைத்தாள். சந்தோஷால் அத்தனை எளிதில் ருத்ரனை எதுவும் செய்துவிட முடியாது என்று அவள் உறுதியாக நம்பினாள். அவள் எண்ணியது எல்லாம் சந்தோஷை காயப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் அதற்காக தெரிந்தும் தெரியாமலும் ஒரு உண்மையான உள்ளம் கொண்டவனை, அவள் மீது அலாதி நேசம் வைத்தவனை அவள் காயப்படுத்த போகிறாள் என்று அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. பாவம், ருத்ரனும் அறியவில்லை அவளால் அவன் பெரிதும் பாதிக்கப்படுவான் என்று. என்ன செய்வது? அவள் மீது வைத்த கண்மூடித்தனமான காதல் அவனை யோசிக்க மறுத்தது. இதுவே பின்னாளில் பெரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று இருவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு உண்மையான மனம் உடைந்து போகும் என்பதும் தெரியவில்லை.